ஒருவருடைய ஆற்றல் என்பது அவர்களுடைய அந்த செயலில் இருக்கிற முயற்சியினால் உயர்ச்சி பெற்று கொண்டு செல்கின்றது. எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன. உங்கள் மீது இருக்கின்ற சில சந்தேகங்கள் எனக்கு மட்டுமல்ல, பூவுலகிலே இருக்கின்ற மானிடர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கலாம், இருந்து கொண்டிருக்கின்றது. அதை உங்களிடம் கேட்டு தெளிவு வரலாம் என்று நினைக்கின்றேன். கேளுங்கள். சந்தேகங்களை தீர்ப்பதுதானே நம்மை போன்ற குருமார்களுடைய பிரதானமான பணி. என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆசிரியர், குரு, நானும் தான். ஆனால் இந்த குரு இந்த சமூகத்துக்கு, சமூகத்தில் உள்ள ஆசிரியர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறீர்கள். ஆனால் சில சந்தேகங்கள் என்னிடம் இருக்கின்றது. அந்த வழிகாட்டலில் இருந்து உங்கள் செயற்பாடு தவறுதலாக இல்லாட்டி தவறுழைத்து விட்டதோ என்று எண்ண தோன்றுகின்றது. ஒரு விடயம் சொல்லுங்கள். ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு குரு இன்னொரு ஆசிரியருடைய திறமைகளை, செயற்பாடுகளை, வல்லமைகளை, அவருடைய முயற்சிகளினுடைய உயர்ச்சிகளை மறைக்கக்கூடாது, இருட்டடிப்பு செய்யக்கூடாது. ஆனால் நீங்கள் இருட்டடிப்பு செய்தது போல இருக்கிறது. என்னுடைய சில முயற்சிகளை நீங்கள் இருட்டடிப்பு செய்திருக்கிறீர்கள். எங்கே என்றால், நான் தசரதனிடம் வருகின்றேன். நான் வருகின்றதற்கு காரணம் அங்கே ஒரு நல்ல விசேடமான, அதாவது சந்நிதி விசேடம் என்று சொல்வார்கள், அதை நிகழ்த்துவதற்காக வருகிறேன். ஆனால் தசரதனோ அதற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறான், சந்நிதி விரோதமாக நடந்து கொண்டிருக்கின்றான். ஏன், அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அவனுக்கு இந்த முனிவர்களுடைய வரிசை நிறை தெரியவில்லை. என்னுடைய அந்த ஆற்றல் அவருக்கு தெரியவில்லை. அந்த ஆற்றலை நீங்கள், அந்த சூரிய வம்சத்தினுடைய குலகுரு அவர்களுக்கு அதை சரியான முறையிலே அவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. விஸ்வாமித்திரரே, ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தவ வலிமையாக இருக்கட்டும், எத்தகைய ஆற்றலாக இருக்கட்டும், அந்த ஆற்றலை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அந்த ஆற்றலுக்குரியவர் அதற்குரிய அறிகுறிகளையும் அதற்குரிய குணாம்சங்களையும் பிரதிபலிக்க வேண்டும், அதை காட்ட வேண்டும். தசரதனுடைய அவைக்கு நீ வருகின்ற பொழுது தசரதன் உங்களை அறியாத விதத்தில் சில வழிகளில் நடந்து கொண்டான். ஆனாலும் உம்முடைய ஆற்றலை பின்னர் அறிந்து கொண்ட பின்னர் ராமனை உம்மோடு அனுப்புவதற்கு அவன் சம்மதித்திருந்தானா? இல்லை. எனக்கு நீங்கள் சொன்னதை பார்த்தால் இன்றைய ஆசிரியர்கள் போல எனது படத்தை போட்டு நான் இன்ன பாடம் படிப்பிக்கிறேன் என்று என்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு நான் பெற வேண்டும் போல இருக்கிறது. விஸ்வாமித்திரரே, என்றும் உம்முடைய குணமே இதுதான். ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கள் ஆற்றலினாலே தம்மை பிரபல்யப்படுத்தி காட்டுவதை விடுத்து தம்முடைய மாணவர்களை உயர்த்தி காட்ட வேண்டும். அதைத்தான் நான் செய்தேன். அதனாலே தான் தசரதன் மறுத்த பொழுதும் ராமனோய் உம்மோடு அனுப்பி வைப்பதற்காக நான் துணை செய்தேன். ஏற்றுக்கொள்கிறேன். அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கப் போகின்றது என்று தெரிந்தவுடன் அதை தடுப்பதற்காக நீங்கள் முன்னுக்கு ஓடியாந்து, இல்லை அவன் கேட்கின்ற ராமனை கொடுத்து விடுக என்று சொல்லிவிட்டீர்கள். அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு சந்தேகமும் என்னிடம் இருக்கின்றது. ஏன் சொன்னேன் தெரியுமா? நீர் கேட்ட பொழுது, தசரதன் மறுத்த பொழுதும் ராமனை உம்மோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்று ஏன் சொன்னேன் தெரியுமா? சொல்லுங்கள். ஆதாரமாக நான் ஒரு திருக்குறளை எடுக்கலாம். ஏந்திய கொள்கையர் சீரின் இடை முறிந்து வேந்தரும் வீழ்ந்து கெடும் என்று வள்ளுவன் சொன்னான். தவ வலிமையுடையவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள் கோபப்படுவார்களாக இருந்தால் எந்த உயரத்தில் இருக்கக்கூடிய மன்னனும் வீழ்ந்து கெட்டழிந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு பலர் தவ வலிமையுடையவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், ஆன்மீக பலம் உள்ளவர்களை எல்லாம் தூற்றி தூற்றி அவர்களை கோபமுறச் செய்கிறார்கள். ஒரு சமூகத்திலே தவ வலிமையுள்ளவர்கள், ஆன்மீக பலம் உள்ளவர்கள் கோபமுறுவார்களாக இருந்தால் எந்த பெரிய மனிதனாக இருந்தாலும் அவன் வீழ்ந்து அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு தசரதனுக்கு வந்துவிடக்கூடாது என்ற ஆபத்தை உணர்ந்ததனாலே தான் விஸ்வாமித்திரராகியோடு ராமனை அனுப்பி வைக்குமாறு நான் அவனுக்கு சொன்னேன். நல்லது முனிவர் பெருமக்களே, அப்படியானால் வசிஷ்ட மகரிஷி அழைக்கிற போது, வசிஷ்டரை விஸ்வாமித்திரர் அழைக்கிற போது, வசிஷ்ட மகரிஷி ஆகிய தாங்கள் நீ இது பொருத்தி என்று சொல்லிவிட்டு ராமனை அனுப்பி வைத்தீர்கள். நீங்கள் ஒருவேளை தாடகை வதம் நிகழும், சீதை திருமணம் நிகழும், இவற்றுக்கெல்லாம் விஸ்வாமித்திரர் ஒரு கருவியாக இருப்பார் என்று உணர்ந்து செய்தீர்களா? அல்லது விஸ்வாமித்திரருடைய கோபம் தசரதனை பாதிக்கலாகாது என்கிற பொறுப்புணர்விலே செய்தீர்களா? இரண்டு காரணங்களும் இருக்கிறது பெரியவரே. ஒரு ஆசிரியனுடைய பணி என்பது தன்னால் ஆகக்கூடியதை மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பது. சரி.
அதேவேளை மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பது. சரி. விசுவாமித்திரர் வந்திருக்கின்ற பொழுது ஞானத்தினாலே தொடர்ந்து நடக்கின்ற அத்தனை விடயங்களும் எனக்கு தெரிகிறது. நான் கற்றுக் கொடுத்த பாடங்களை ராமன் பரீட்சித்து பார்ப்பதற்கான களங்களை கொடுப்பதற்கு விசுவாமித்திரர் தயாராக இருப்பார் என்று அறிந்து ராமனை அனுப்பி வைத்தேன். நல்லது. எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கின்றது. இன்றைய ஆசிரியர்களை தவறாக வழிபடுத்துகின்ற இரண்டாவது விடயம் என்னவென்றால், ஒரு மாணவனுக்கு ஆசிரியர் படிப்பிக்கின்ற பொழுது அவருடைய பாடத்திட்டங்கள் சிலபஸ் முடிவடைந்து விட்டது என்றால், அல்லது அவன் அந்த தேர்வுக்கு தயாராகி விட்டான் என்றால் அதை அந்த பெற்றோருக்கு தெரிவிக்க வேண்டும். ஆனால் தெரிவிப்பதில்லை. நீங்கள் தான் அதுக்கு வழிகாட்டி போல இருக்கிறது. ஏனென்றால் தெரிவித்து விட்டால் சிலபஸ் முடிந்து விட்டது என்றால் பேந்து அங்காலே மணித்தியால கணக்குக்கு பணம் வாங்குவதற்கு உழைப்பு எல்லாம் கெட்டுவிடும் அல்லவா? அதே போல நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தசரதனுக்கு உங்கள் பாடத்திட்டம் முடிவடைந்து விட்டது, ராமன் தேர்வுக்கு தயாராகி விட்டான் என்பதை தெரிவிக்கவில்லை. நான் அதை எங்கே கண்டுபிடித்தேன் தெரியுமா? நான் அந்த கரியசம்மல் ஒருவனை தந்தெடுதி என்று கேட்கின்ற பொழுது தசரதன் சொல்கின்றான், படை ஊற்றம் இல்லாதவன் என்று சொல்கின்றான். அவன் இன்னும் பயிற்சி முடிக்கவில்லை என்று சொல்கின்றான். போருக்கு தயாரில்லை என்று. ஆனால் போருக்கு தயாராக இருந்தவன். ஏன் நீங்கள் தந்தைக்கு, ராமனுடைய தந்தைக்கு நீங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்பதை தெரிவிக்கவில்லை? விஸ்வாமித்திரரே, ராமன் தசரதனுக்கு பிள்ளை, எனக்கு அவன் மாணவன். தசரதனை பொறுத்தவரையில் தன் பிள்ளை ஒரு பெற்றோருக்கு பிள்ளை எத்தனை தூரம் வளர்ந்தாலும் அவன் சின்ன பிள்ளைதான். ஆனால் ஒரு ஆசிரியனுக்குத்தான் தன்னுடைய மாணவனுடைய பலவீனம் எதுவென்று தெரியும். அது தெரிந்ததனால் தான் ராமனை உன்னோடு அனுப்பி வைத்தேன். எனக்கும் சில சந்தேகங்கள் தெரியும், ஆனால் தசரதனுக்கு தந்தைக்கு தெரியவில்லையே. இல்லை, நீர் கேட்பது போல் எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்கிறது. ஒரு சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்த நீர், ஒரு ராஜனாக இருந்த நீர், எதற்காக அந்த சுகபோக வாழ்க்கை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒரு துறவியாக, ஒரு மகரிஷியாக வர வேண்டும் என்கின்ற முடிவை நீர் எடுத்தீர் என்கின்ற சந்தேகம். நல்ல சந்தேகம். ஒருவன் பிறப்பினாலே ஒரு தொழில் என்பதற்காக அந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அது மட்டுமல்ல, ஒரு தொழிலை செய்கின்ற பொழுது இன்னொரு தொழிலிலே அவன் அதைவிட சிறப்பாக செய்ய முடியும் என்றால் அந்த தொழிலுக்கு மாற வேண்டிய தேவை இல்லை என்றும் இல்லை. நான் அரசனாக இருந்த பொழுது, அதிலும் பார்க்க நாங்கள் ரிஷியாக வருகின்ற பொழுது, ரிஷி அல்ல, நான் மகரிஷியையும் தாண்டி, ராஜரிஷி என்பதையும் தாண்டி பிரம்ம ரிஷி என்கின்ற அளவுக்கு உயர்ந்தவன். அந்த உயரத்துக்கு போவது உமக்கு ஏதோ இடைஞ்சலாக இருக்கின்றதோ? ஒரு கருணையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. மன்னிக்க வேண்டும். மூலமாக இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். இல்லை, அதுக்கு முதல் இன்னொரு செய்தி நான் சொல்கிறேன். இதே கேள்வியை நான் உமக்கு திருப்பி கேட்கலாம். நீர் ஒரு முனிவராக இருந்த நீர் ஒரு அரசனாக ஆசைப்படலாமா? நான் சொல்கிறேன், 2 வினாக்களுக்கு நான் இடத்தை சொல்கிறேன். எங்கே என்றால் அதை சேர்த்து விடை சொல்ல வேண்டும். ராமன் காட்டுக்கு போய்விட்டான், தசரதன் இறந்து விட்டான், பரதன் கேகிய நாட்டிலே இருக்கின்றான், இங்கே ஒரு நல்ல தலைவன் இல்லை என்பதை நீர் அறிந்து கொண்டு அந்த இடத்தை நீர் பிடித்து விட்டீர். அந்த நேரம் அயோத்தியினுடைய தலைமைத்துவத்தை பிடித்து விட்டீர். ஒரு ரிஷியாக இருப்பவர், ஒரு மகரிஷியாக இருப்பவர் எப்படி அந்த அரச பதவிக்கு ஆசைப்படலாம்? அது மட்டுமல்ல, மகரிஷி எல்லாம் அரச பதவிக்கு ஒருபோதும் ஆசைப்படுபவர்கள் அல்ல. பலர் நினைக்கிறார்கள், அரசுக்கு ஆலோசனை சொல்ல தொடங்கிவிட்டாலே இவருக்கு ஏதோ அரசு ஆசை வந்து விட்டதாக பலர் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. நமக்கு தெரிய வேண்டும், வையமும் தமவும் தூக்கின் தவமே பெரியது. இந்த பூமி பெரியதா தவம் பெரியதா என்று பார்த்தால் தவத்துக்கு ஈடாக எதுவுமே வராது. இந்த வையத்துக்கு ஒரு நாளில் 7 அரசர்கள் மாறி வரலாறு இருக்கிறது. ஆனால் தவம் என்பது எல்லோருக்கும் வராது. தவமுடையாருக்குத்தான் எல்லாமே வரும். அதனாலே அரசர்களை சரியான பாதையை வழிநடத்த வேண்டிய பெரிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கின்ற ஆன்மீக தலைவர்களுக்கும் குரு முதல்வர்களுக்கும் இருக்கிறது. அதைத்தான் நான் செய்தேன். ஏற்றுக்கொள்ளலாம், நீர் வழிகாட்டலாம். ஆனால் வழிகாட்டுவது சரியாக வழிகாட்டி இருக்க வேண்டும். அந்த சபையிலே முதல் மந்திரிகளில் ஒருவராக இருந்தவர் சுமந்திரன். முதல் மந்திரிகளிலே முக்கியமான பதவியில் இருந்தவர் சுமந்திரன். அந்த பொறுப்பை நீர் சுமந்திரனிடம் கொடுக்காமல், இன்றும் அதுதான் நடைபெறுகிறது. சுமந்திரன் போன்றவரிடம் கொடுக்க விரும்புகிறார்கள் இல்லை, சுமந்திரனிடம் கொடுக்காமல் அவன் வீட்டுக்குள்ளேயும் ஆட்சி செய்தவன், தசரதன் வீட்டுக்குள்ளேயும் ஆட்சி செய்தவன்.
தசரதனுடைய வீடு பற்றியும் அவனுக்கு தெரியும். நீர் அவனிடம் கொடுக்காமல் அந்த பொறுப்பை ஏன் இன்னொருவருக்கும் கொடுத்திருக்கலாம், கொடுக்காமல் நீர் பற்றி கைப்பற்றிக் கொண்டார். ஒரு ஆசிரியர் அந்த அரசியல் வேலையை செய்யலாமா? நமக்கு ஒரு விடயம் விளங்க வேண்டும். சிலரிடம் சிலதை கொடுத்து விட்டால் திருப்பி வாங்கவே முடியாது. சிலரிடம் சிலதை கொடுத்து விட்டால் தேவை கருதி திரும்பி வாங்க முடியாது. ஒரு மகரிஷியாக இருப்பவன் நீண்ட கால நோக்கிலே எது நடக்கும் என்று அறியக்கூடிய வல்லமை மிக்கவன். காட்டுக்கு போன ராமன் 14 ஆண்டுகளிலே திரும்பி வருவான். சும்மா இருக்கின்ற சுமந்திரனை அரசனாக்கிவிட்டால் 14 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருகின்ற ராமன் தான் பின்னர் அமைச்சராக இருக்க வேண்டும். இது எல்லாம் அறிந்துதான் நாம் செய்தோம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முனிவர் பெருமக்களே, 2 பேரும் பேசியதில் எனக்கு ஒன்று புரிந்தது. வசிஷ்டர் சொன்னார், சில பேரிடத்தில் பதவியை கொடுத்து விட்டால் திரும்ப வாங்க முடியாது என்று. எனக்கு என்ன தோன்றுகிறது, இந்த முனிவர்களிடம் ஒளிபெருக்கியை கொடுத்து விட்டால் திரும்ப வாங்க முடியாதது போல் தோன்றுகிறது. அதில் அடிப்படையில் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடியரசிலே கூட பொதுவாகவே ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருக்கலாம், நாட்டுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் இருக்க இயலாது. ஒரு குடியரசு நாடாகிய இந்தியாவிலிருந்து வந்ததால் சொல்லுகிறேன், அங்கேதான் நம் கதையும் நிகழ்ந்தது. மன்னிக்க வேண்டும் இணைப்பாளர் அவர்களே, வீட்டுக்கும் ஒரு தலைவர் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் இந்தியாவிலிருந்து வந்தபடியால் உங்களுக்கு இந்த நிலைமை தெரியவில்லை. நீங்கள் வீட்டுக்கு தலைவராக வர வேண்டியவர் உங்கள் மனைவியை துரத்தி விட்டீர்கள். அந்த வகையில் வசிட்டருக்கு அந்த பழிச்சொல் இல்லை. அருந்ததியோடு அவர் காலம் முழுக்க வாழ்ந்தார். அது வேறு விஷயம். நான் என்ன சொல்ல வருகிறேன், ராமன் காட்டுக்கு போய்விட்டான், பரதன் இன்னும் கேகய நாட்டிலிருந்து திரும்பவில்லை. இடையிலே செய்யப்பட்ட ஏற்பாடு என்ன ஏற்பாடாக இருந்தாலும் அது இடைக்கால ஏற்பாடு தானே தவிர நிரந்தர ஏற்பாடு இல்லை என்பதால் இது விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை என்று கம்பராகிய நான் கருதுகிறேன். நான் நினைக்கிறேன் பெரியவரே, அடுத்து வருகின்றவர்கள் ராமனும் தசரதனும் வருவார்கள். அவர்களிடம் நீங்கள் தசரதனிடம் இதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவனிடம் என்ன ஆற்றல் இருந்தது, அவன் யாரிடம் இதை எப்படி அவனுடைய போக்கு இருந்தது என்று அறிந்து கொள்ளலாம். அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடைபெறுகிறோம். ஆமாம், அது ரொம்ப நல்ல ஒரு விஷயத்தை வசிட்டர் சொல்லியிருக்கிறார்.